இன்றைக்கி பருப்பு சாம்பார் கூட இந்த முருங்கைத்தழை போட்டு சமைச்சா குழந்தைகளுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் பருப்பு 1/2 டம்ளர், தக்காளி ஒரு அரை தக்காளி, 3 சின்ன வெங்காயம், அது கூட சீரகம், சாம்பார் தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். வேக வச்சு தேவையான உப்பு போட்டுக்கணும். அப்புறம் நல்ல பருப்பு நல்லா வெந்ததி இந்த முருங்கைக்கீரையை வந்து நல்லா கழுவி வச்சு அதில் சேர்த்து நல்லா 2 கொதி வந்ததி சீரகமும் கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டு தாளித்து இறக்கிட்டா சூப்பராக இருக்கும். இப்போது பருப்பு கூட போட்டு எல்லாம் வேக வைக்க போகிறோம் 10 நிமிஷம். பருப்பை நல்லா கழுவிக்கணும். நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கழுவணும். நல்லா கழுவிட்டு பருப்பு குக்கரில் போட்டு வேக வைக்கணும். வச்சிடணும். பருப்பு போட்டு வேக வைக்கணும். பருப்பு வேக போட்டு பருப்பு கூட இந்த வெங்காயம், சீரகம், ஒரு பூண்டு போட்டால் நல்லாயிருக்கும் சாம்பார். சின்னதாக தக்காளி அரைச்சிக்கணும். நல்லா வேகும், நல்லா குழஞ்சி வெந்தால் தான் நல்லா கடையிறதுக்கு நல்லா இருக்கும். இது எல்லாமே சேர்த்தணும். உப்பு, தக்காளி, மிளகு பொடி, மஞ்சத்தூள், எல்லாம் சீரகம் எல்லாம் சேர்த்திக்கணும். சேர்த்து நல்லா மூடி 2 விசில், சின்ன குக்கரில் 2 விசில் வந்தது இறக்கிடணும். கீரையை நல்லா தண்ணியில் போட்டு கழுவி இருத்தி வச்சுக்கணும். மண், தூசி அது இதெல்லாம் இருக்கும்ல, அதுக்காக நல்லா கழுவி வச்சுக்கணும். இப்போ நன்றாக பருப்பு வெந்துருச்சுன்னு பார்க்குறோம். பருப்பு வெந்துருச்சு. பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த கீரையை அது கூட சேர்த்துறோம். கீரையை சேர்த்து ஒரு கிளறி விடணும். கிளறி விட்டு அடுப்பத்தை வைக்கிறோம். மறுபடியும் கேஸ் பற்ற வச்சு ஒரு 10 நிமிஷம் வெந்ததுன்னா கீரை குழம்பு சூப்பர். இது வந்து சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. கீரை குழம்பு நல்லா வெந்துருச்சு. அதை தூக்கி அந்த பக்கம் வச்சு வடைச்சட்டி வச்சு தாளிக்கணும். அதில் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் நல்லா காஞ்சது. நல்லா எண்ணெய் காயிட்டும். சீரகம், கொஞ்சம் வெள்ளை உளுந்து, ஒரு வரமிளகா, கொஞ்சம் வெங்காயம் போட்டு தாளிக்கணும். இப்போ போட்டு கொஞ்சம் வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டு நல்லா தாளிக்கணும். இதுக்கு கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்தக்கூடாது. நல்லா செவக்க வறுத்துடணும். நல்லா செவந்து விட்டது. அதுக்கு தூக்கி அந்த பாத்திரத்தில் சாம்பாரில் போடணும். முருங்கை சாம்பார் போட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்தனோம்னா இந்த குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 1 ஸ்பூன் பருப்பு சாம்பார் வச்சாலே ஒரு நெய் போட்டால் அது ஒரு தனி ருசி வரும்.